தொழிலில் ஜெயிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, லாபம் பார்க்குறது, ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது, நல்ல நண்பர்களை உருவாக்குறது, நல்ல சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் சாத்தியம்தான் எவே ஃப்ரம் த ஹவுஸ். வித்தின் த ஹவுஸில் தான் இந்த ஜென்மக்கேது 7ஆம் வீட்டில் ராகு, அப்போ 8ஆம் வீட்டில் ராகுன்னு தொந்தரவு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டுக்கு வெளியில் நல்லா பிளான் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளார பொறுமையாக போயிடும். அவசியம் ஜாதகத்தை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு பிளான் பண்ணி 2026 நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்கள், வெற்றி அடைய முடியுமான்னு பாருங்கள். 2 மடங்கு 3 மடங்கு சம்பாரித்து ஜெயிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக வரப்போகுது. உங்களுக்கு என்ன கவலை? பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் தள்ளி வை. பர்சனல் லைஃப்பை நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுங்க. குரு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு, அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் கடைசியில் நீங்கள் நல்லா இருக்கீங்க. முதல் 10 மாதங்கள் நீங்கள் பிளான் பண்ணால் நல்லா இருக்கீங்க. அவசியம் நண்பர்களே பிளான் பண்ணி அடிச்சுட்டு வந்துடணும். இப்போ ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறான், அவன் என்ன வேணாலும் பேசுவான். மாற்று மதத்துக்காரர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் மாற்று மதத்துக்காரர்களே இப்போ எங்கிட்ட நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறான். முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ், மிகப்பெரிய கிறிஸ்டின் தலைவர்களோட கூட நான் பழகிறேன். மிகப்பெரிய மனிதர்கள், அவங்களாம் கடவுள் மாதிரி. ஒரு சர்ச்சு ஃபாதர், நம்ம ஃபாதருங்கிறோம், ஃபாதர் மாதிரி தான் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் மாதிரிலாம் பழகிட்டேன். அப்போ எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஜோதிடம். அவசியம் ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு நல்லா எடுத்துகிட்டு போங்க. காரணம், உங்கள் ஜாதகம் நல்லா இல்லைன்னு உங்கள் வீட்டிலேயோ, உங்கள் சொந்தத்திலேயோ, உங்கள் உறவினர்களையோ, நண்பர்களையோ ஒரு 10 பேர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த 10 பேர் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும்.